நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத இடத்துல ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணோங்க. 100 ருபீஸ்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் வாங்க முடியும், பட் அவனுக்கு பிடிச்சது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனும் அந்த டாஸ்க் ஓகேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கு நடுவில் அம்மா ஃபோன் பண்ணி பெப்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வேறு பிளேஸ் போனால் மறந்துடுவோம், கண்ணு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவன் தான் ஏதோ பார்த்துட்டு இருந்தான். எனக்கு இந்த காளான் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, எப்படி இருக்கும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்பாவும் அது ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி வேணான்ட்டாங்க. நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த இதில் 2 சீஸுமே சேம் குவான்டிட்டி தாங்க, பட் வெயிட் செக் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தது. சரி நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலஞ்ச் வீடியோ கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார் வந்து ஃப்ரூட்ஸ் கூட வாங்குவேன், நான் என்ன வேணாலும் வாங்குவேன், 100 ருபீஸ் தானே, உனக்கு ஒரு மேங்கோ ஒரு ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி உனக்கு சேலஞ்ச் முடிப்பேன், நிறைய ப்ராடக்ட் வாங்குவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். இந்த கவின்ஸ் மில்க் ஷேக்கே 40 ருபீஸ் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்பா டைம் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு சேலஞ்ச் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு நாங்கள் ரெசிபிக்கு வந்து இன்க்ரீடியன்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு அன்றைக்கி தான் முடிவு பண்ணோம். எந்த வீடியோ எடுக்கிறதுனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்குது எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் எங்களுக்கு ரெசிபீஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் நேம் சொல்லி ட்ரை பண்ணுறோம். பாய்.